எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் இந்த விழா இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதற்கண் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் திருப்பாத கமலங்களுக்கு என்னுடைய அனந்த கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவருக்கும், நேரலையில் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 25 வருடங்களுக்கு மேலாக பகவானின் சாவித்திரி காவியத்தின் சாராம்சத்தை எழுத்து வடிவிலும் சொற்பொழிவாகவும் பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு இறைவன் வழங்கியுள்ளார். இந்த பிறவியில் இந்த நற்பிறப்பை நல்கிய என் தாய் தந்தைக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கணவரின் தாய் தந்தையர் இந்த பணிக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அவர்களையும் வணங்கி என்னுடைய உடன் பிறந்தோர், சுற்றத்தார் எல்லாருமே இந்த இதில் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. எல்லாரையும் வணங்கி அதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பர்களின் பேராதரவு, பேரன்பு அவர்கள் அனைவரையும் வழங்கி மகிழ்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளெல்லாம் வார்த்தைகளால் சொன்னால் போகாது. இந்த பிறவி முழுக்க அந்த நன்றி உணர்வோடு வாழ விரும்புகிறேன். சாவித்திரி காவியத்தை நேரமின்மை காரணமாக நான் ஏற்கனவே நிறைய உங்களோடு பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த ஏற்புரையை ஒரு சுருக்கமாக நான் தருகிறேன். இந்த சாவித்திரி காவியத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது அதை நூலாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. அந்த எண்ணத்தை விதைத்தவர் என்னுடைய கணவர். அது பனிமலர் பத்திரிகை வெளிவர காரணமாக இருந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதன் பிறகு என்னுடைய பனிமலரில் வந்த என்னுடைய சிறுகதைகளை நூலாக வர வேண்டும் என்று என்னுடைய மகள் ரொம்ப ஆறுமுகப்பிரியாதுரை ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த அருளமுத கதைகள் என்ற நூல் வந்தது. ஆனால் சாவித்திரி காவியத்தை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியது எனது மகன் பரமசிவன் துரை. ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் எவ்வளவு யூடியூப்பில் பேசினாலும் அது பிரச்சனை இது கிடையாது, அது நூலாக வரணும்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் போடா முடியாதுடா, அதெல்லாம் நடக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி அன்பர்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுடைய அன்பையும் ஆசையும் கொடுத்து வாழ்த்தும் போது அந்த முதலில் நான் யோசித்ததை நினைக்கிறேன். நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனாலும் அவன் ரொம்ப உறுதியாக சொன்னான், கண்டிப்பாக நூல் வடிவில் வர வேண்டும். அது அவன் சொல்லி 1 வருடம் கழித்து நான் இதை எழுத ஆரம்பித்தேன். அப்போது ஜனவரி 2023 இந்த நூல் வெளிவந்தது. நடக்குமா, முடியுமா, சாத்தியமா என்ற கேள்விகளை கடந்து அவனுடைய விருப்பத்தை இறை விருப்பமாக ஏற்று நான் மௌனமாக ஏற்றுக்கொண்டேன். அதை ஏற்றுக்கொண்டு இப்போது 2 மணி நேரம் இந்த சாவித்திரியை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கே தெரியும், முதல்ல முருகப்பன் தம்பி பேசினாங்க நூலை பற்றி, சிவகுமார் ஐயா பேசினாங்க. எல்லாமே எந்த லெவலில் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஈவன் நல்லி குப்புசாமி செட்டியார் பேசும்போதும் பகவானுடைய அந்த பணியை பற்றி குறிப்பிட்டார், சாவித்திரியை மொழிபெயர்ப்பது என்பது. 2 மணி நேரம் இந்த பொருள்களை, இந்த வரிகளை கேட்பது உட்கார்ந்திருக்க எவ்வளவு பொறுமை என்று வேண்டும். அவர் இந்த காவியத்தை அவர் தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் எழுதினார். பகவான் அவ்வளவு நாளாக அது எழுதினார் என்று சொல்வதை விட அது ஒரு யோகா அனுபவம். என் தந்தை எங்களுடைய ஜாதகத்தை எல்லாம் எங்கள் அப்பா அடிக்கடி பார்ப்பாங்க. அப்போ என்னுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது என் அண்ணன்மார் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும், உன்னுடைய ஜாதகம் யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு யோகம்னா என்னன்னு தெரியாது. யோகம்னா ரொம்ப சூப்பராக நம்ம இருப்போம் அப்படின்னு அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். யோகம் என்றால் என்ன என்பதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட வந்த பிறகு தான் தெரிஞ்சேன். யோகம் என்றால் இறைவனோட ஆன இணைப்பு. அந்த இணைப்பு இறைவனோடு யூனியன் வித் த டிவைன், அதுதான் யோகம். அதை எது கொடுத்தது என்றால் சாவித்திரி காவியம். நான் சிறு வயதிலிருந்து பக்தி மார்க்கத்தில் இருந்தவள். முதலில் ஒரு விநாயகர் பாட்டையே நான் பாடிய நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டை சொல்கிறேன். பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வாயே, ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பக்தி மார்க்கத்தில் இருந்த என்னை ஞான மார்க்கத்திலும் கர்மயோகத்திலும் சிறப்புற வழி நடத்தியது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை நூல்கள். அப்போது அந்த பாடலில் ஒரு வரி வரும், தேடி தேடி கண்டுகொள்ளலாம், தேடி தேடி எங்கும் ஓடுகின்றீர், உள்ளே தேடி கண்டுகொள்ளலாமே, தேடி தேடி எங்கும் ஓடுகின்றோம், உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே. இந்த பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி, இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும்.
இதை கைத்தட்டி ஆனந்தமாக பாடுவேன். நான் எங்கள் அண்ணன் எல்லாருமே நாங்கள் பாடுறதுன்னா ரொம்ப விருப்பம் எங்களுக்கு. ரொம்ப ஆனந்தமாக பக்தி பாடலை பாடுவோம். ஆனால் ஒரு நாள் சட்டன ஒரு உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமேன்னு எத்தனை நாள் பாடிக்கிட்டு இருப்பேன். தேடி கண்டு கொள்ள வேண்டாமா? கண்டு கொள்ளலாமே. அதற்கு முயற்சி பண்ணுவோன்னா முடியல. எப்படி போனாலும் முயற்சி பண்ணால் முடியல. கோடி கோடி எனக்கு புரிந்தது, உள்ள தேடி பார்த்துக்கலாமே, பாரு உள்ள இறைவன் இருக்காரு, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன் அவர் அமர்ந்திருக்கிறார் பாரு. அப்படி தான் எனக்கு அதனுடைய பொருள் தெரிந்தது. வழிபாட்டு பாடல்களை நிறைய பாடினேன். அப்போ அதனுடைய உள்ளார்ந்த பொருள் எனக்கு புரியவில்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நூல்களை படித்த பிறகு, அந்த சாவித்ரி என்னும் ஞான ஒளி நமக்குள் இறங்கிய பிறகு ஒவ்வொன்றிலும் உள்ள மறைப்பொருட்கள் புரிய ஆரம்பித்தது. அது சிவகுமார் சார் சொன்னார், அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் மேலோட்டமான பொருள், உள்ளார்ந்த பொருள், ஆன்மீக பொருள். அப்போது உள்ளே தேடி கண்டு கொள்வதற்காக துவங்கினேன். கோடி கோடி மத யானைகள் என்பது என்ன என்று புரிந்தது. நம்முடைய ஆசை, அகந்தை, அகங்காரம், அகம்பாவம், ஆணவம் எத்தனை எடுத்துக்கோங்க, இதெல்லாம் மத யானைகள் மாதிரி. மதம் பிடிச்ச யானைகள் அடங்கவே அடங்காது. நம்ம அடங்கணும்னு நினச்சா கூட அது அடங்காது. அந்த யானைகள் எல்லாம், மத யானைகள் எல்லாம் பணி செய்யும் போது, இதை பகவான் சாவித்திரியில் குறிப்பிடுவார். நாம் உள்ளே தேடி செல்லும் போது, சிவகுமார் சார் இதெல்லாம் உங்களுக்கு விளக்குனாங்க, நான் திருப்பி சொல்ல டைம் இல்லை, அதனால சொல்கிறேன். உள்முகமாக போகும்போது இந்த மத யானைகள் எல்லாம் தங்களுடைய அந்த இயல்பை விட்டு பணி செய்ய ஆரம்பிக்கின்றன. நமக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருது. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பை ஆலயம், எல்லாருக்கும் தெரிந்தது திருமூலருடைய பாட்டு. கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு என்று சொல்வார். இந்த புலன்கள் எல்லாம் நம்மளை தவறாக வழி நடத்தியதெல்லாம் மணி விளக்காக, ஒளி விளக்காக இருந்து நம்மை வழி நடத்துது. அது மாதிரி இந்த மத யானைகள் எல்லாம் பணி செய்கிறது உள்ளிருக்கும் இறைமையை நாம் உணரும் போது, உணர வேண்டும் என்று நினைக்கும் போதே பணி செய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ இவ்வளவு பெரிய விஷயத்தை இதெல்லாம் கேட்க கேட்க பக்தி பாடல்களின் பொருள் புரிந்தது. திருவாசகம் ஒவ்வொன்றும் இதுவரைக்கும் சும்மா பாடலாக பாடிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு அதனுடைய பொருள் புரிந்தது. பொருள் புரிந்தவுடன் ஆனந்தம் முகிழ்த்தது. அந்த ஆனந்தத்தை இன்னைக்கு சாவித்திரி காவியத்தின் பொருள் புரிந்ததன் காரணமாக அந்த ஆனந்தத்தை தான் இன்று அன்பர்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆனந்தத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்த திரு சிவகுமார் சார் அவர்களுக்கும் முருகப்பன் தம்பி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய தியானமைய அன்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. குரோம்பேட்டை சென்டர், செங்கல்பட்டு சென்டர் தான் நான் முதலில் சாவித்திரி எடுக்க வெளியூர் சென்றது. அப்போ ஒவ்வொரு அன்பர்களும் அந்த புரிந்து கொண்டு இன்றளவிலும் அந்த எல்லா அன்பர்களும் என் மேலே உள்ள அன்பு, அந்த அன்புக்கு காரணம் என்னன்னா பொருள் புரிதல், பொருளை உணர்தல், பொருளை கடைப்பிடித்தல், அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைப்பிடித்தல், அப்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அது அவர்களுக்கு அந்த ஆனந்தம் பெருகும்போது என் மீது உள்ள அன்பும் பெரியது. அந்த அன்பின் வெளிப்பாடைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சாவித்திரி காவியத்தின் மறைப்பொருட்களும் எனக்கு உள்ளுக்குள் உணர்த்தப்பட்டன. உள்ளுக்குள் இறைவனை தேடி கண்டுகொள்வதற்கு உறுதுணையாக இருந்தது பகவான் அன்னை வகுத்து கொடுத்த பூரண யோக பொற்பாதை. சாவித்திரி என்னும் மந்திர திறவுகோலை கையில் ஏந்தி பொற்பாதை பயணத்தை மேற்கொண்டோம். அடைபட்டிருக்கும் கதவுகள் திறந்தன. அன்பும் அமைதியும் ஆனந்தமும் உள்ளுக்குள் பெருகுவதை உணர்ந்து முடிந்தது. அன்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வழிகாட்டுவதல்ல, அன்பர்களோடு இணைந்து பயணித்தேன். இது ஒரு நீண்ட நெடிய பயணம், ஆனாலும் ஆனந்தமான பயணமாக அமைந்தது. ஒவ்வொரு நேரத்திலும் பகவான் கூறிய வரிகளை நாம் உணர்ந்து பார்த்தோம். ஒரு இடத்தில் பகவான் சத்யவானை குறிப்பிட்டிருப்பார், சச் அ டிவைன் மேக் அப்படி என்று கொடுத்திருப்பார். நம்ம சைனா மேக், கொரியன் மேக், இந்தியன் மேக், ஃபாரின் அப்படிலாம் சொல்கிற மாதிரி சச் அ டிவைன் மேக். அதை சொல்லும்போது எனக்கு எதுவுமே மேலோட்டமாகவே நான் படித்து விட்டு நகரவில்லை. ஒரு வார்த்தை என்றால் தோள் கண்டார் தோளே கண்டார் என்று சொன்னது போல் அந்த ஒரு வார்த்தையில் என் மனம் லயித்துவிடும். நம்மளும் அது மாதிரி சச்ச டிவைன் மேக்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எப்போ மாறுவோம்? இந்த பிறவியில் அந்த மாற்றம்லாம் வருமா அப்படின்னு ஒரு தோணும். மாற்றம் வர வேண்டும் என்ற விருப்பம் வரும், பின்னே மாற்றம் வரும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய காவியத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். மந்திர திறவுகோல் நூல்களை பற்றி சொல்லும்போது அதான் சொன்னேன், என் பையன் அவ்வளோ சொல்லும்போது கூட நான் நினைக்கல. பட் பகவான் அன்னை அருள் இருந்திருக்கிறது, அவர்கள் கருவியாக பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த நூல்கள் வந்தன. இந்த நூல்களை
என்றைக்குமே நீங்கள் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி புத்தக கடைக்கு போட முடியாது. அதை எல்லாரும் உணர்ந்திருப்பீர்கள். இதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நேரமின்மையாக இருந்தாலும், என் கணவர் டைமை பார்த்துட்டே இருப்பார், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பானை இல்லை, குதிர்ந்து என்று சொல்வார்கள். அது நிறைய தானியம் இருக்கிறது, நெல்லோ கோதுமையோ ஏதோ ஒன்று, ஒரு பெரிய தானியம், ஒரு பெரிய பானை நிறைய இருக்கிறது. அதில் குட்டி குட்டி வைரங்கள் ஒளிந்து விரவி இருக்கின்றன. பானையில் நம்ம ஓரளவு பொறுக்கியாச்சு வைரங்கள் எல்லாம். இப்போ அந்த நெல்லை தூக்கி யாருக்காவது கொடுத்துருவோமான்னு உங்களுக்கு மனசு வருமா? இல்லை, இன்னும் ஏதாவது கிடைக்கலாம், இன்னும் சின்ன சின்ன வைரம் இதில் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ இருக்கலாம். இருக்கட்டும் நம்மக்கிட்ட. உடனே நமக்கு இந்த தானியம் வேண்டாம், யாருக்கா தூக்கி கொடுத்துருவோம் தானியமாக மட்டும் இருந்தால். பட் இந்த தானியத்தில் ரத்தினங்கள் கலந்திருக்கின்றன. அந்த ரத்தினங்கள் நமக்கு வாழ்வுக்கு வளம் சேர்க்கக்கூடியவை. ஆதலால் இந்த நூல்களை யாரும் எங்கும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல்கள் இவை. ஏனென்றால் அவை பகவானின் அருளை தாங்கிய வந்தவை. தமிழில் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் அவருடைய அருளான வெளிப்பாடு அது. இப்போ நான் விளம்பர யுகமாக இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விளம்பரத்திலே ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் சாவித்திரியில் சொல்லிட்டாங்க, மனைவியை நேசிப்பவர்கள் ப்ரெஸ்டீஜை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விளம்பரம் எல்லாருக்கும் தெரியும் தானே. இறைவனை நேசிப்பவர்கள் வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அதுக்கு முன்னாடி என்னப்பா வாழ்க்கை, இந்த வாழணுமா, முடிச்சுக்கலாமா அப்படின்னு தோணும். சாவித்திரியை கையில் எடுத்த பிறகு வாழ வேண்டும், வாழ்க்கைக்கான பொருள் என்ன என்பது புரிந்தது. இந்த வாழ்க்கையில் இருந்து நம்முள்ளும் பிறருள்ளும் உறையும் இறைமையை எல்லா நேரத்துலையும் பாராட்டுறவங்களும் இறைவனாக உணர முடியும், நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் இறைவனாக உணர முடியுமானா முடியும். அப்போது அந்த ஒரு பக்குவத்தை நமக்கு அந்த மாற்றத்தை கொடுப்பது சாவித்திரி. ஒவ்வொருவருள்ளும் உறையும் இறைமையை உணர்ந்து பார்ப்பதற்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கும் தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை உணர வைத்தது சாவித்திரி. சாவித்திரி இதில் ஒரே இந்த பாகம் ஒரு நிறைவு பகுதி, இந்த காவியத்தினுடைய நிறைவு பகுதி. இதில் சாவித்திரிக்கு இறைவன் வரங்களை எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் என்ன கேட்போம் சாமிகிட்ட, கொஞ்ச நேரம் உன்னுடைய கடைக்கண் பார்வை காட்ட மாட்டியா, எனக்கும் அருள் புரிய மாட்டியா, உலகத்தில் எல்லாருக்கும் செய்த எனக்கும் செய்ய மாட்டியான்னு கேட்போம். இங்கே இறைவன் சொல்கிறாரு சாவித்திரி கிட்ட, சாவித்திரி நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன். இது இறைவனுடைய வார்த்தைகளாக பகவான் வடிவமைத்திருப்பார். சாவித்திரி நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன். என்னுடைய அன்பு, அமைதி, அருள், ஆற்றல், ஆனந்தம் என எல்லா மேன்மைகளையும் உன் மூலம் நான் இந்த உலகத்துக்கு வழங்குவேன். என்னுடைய அன்பினால், ஆனந்தத்தால் நான் உன்னை நிரப்புவேன். இந்த வரிகளை நீங்கள் வாசிக்கும்போது உண்மையிலேயே நம்ம ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். என்னுடைய அன்பினால் நான் உன்னை நிரப்புவேன். அன்பு காட்டலேன்னு தானே ஒவ்வொருத்தரும் ஏங்குறாங்க. இந்த அன்பை எதிர்பார்த்து தானே வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகளும் பிரச்சனைகள் இருக்குது. அன்பா இல்லையே, நம்மக்கிட்ட அன்பா இல்லையே, அவங்க இல்லை, அப்படி இல்லை. அன்பினால் நான் உன்னை நிரப்புகிறேன், உன்னுள் நிறைந்த அந்த அன்பு உலகம் எல்லாம் பரவும் என்று இறைவன் சொல்கிறார். ஸோ இதை படிக்கும் போதே அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஓ சாவித்ரி, த வாட் மை ஸ்பிரிட்ஸ் பவர். சாவித்திரி, நீ என்னுடைய ஜீவனின் சக்தியாக உள்ளாய். இறைமையை நோக்கிய புனித பயணத்தில் ஆன்மாக்களை வழிநடத்தும் பொறுப்பை உனக்கு நான் தந்துள்ளேன் என்று இறைவன் சாவித்திரியிடம் கூறுகிறார். நீ சாதாரண இல்லை, நீ எல்லா வரங்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ உலகத்துக்கு கொடு. சாவித்திரியும் அதைத்தான் கேட்டாள். இறைவன் பொதுவாக எல்லாரும் சத்தியவானை மீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அவள் புருஷனை அவள் மீட்டு கொண்டு வந்தால் அதுக்கு அவளோட பிரச்சனை, அதுக்கு நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? அவள் சத்தியவானுக்காக மட்டும் போராடவில்லை. என்னுடைய கணவனை மீட்டுக்கொடு, நான் உனக்கு இறைப்பணியாற்றுவேன் என்று இறைவனுக்கு சாவித்திரி உறுதியளிக்கிறார். நம்ம ஒரு விஷயத்தை இறைவன்கிட்ட கேட்குறோம், ஒரு பிரார்த்தனையை கேட்குறோன்னா, இப்போ ஒரு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஏதோ ஒன்று கேட்குறோம். அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லு, எதுக்கு என்ன வேண்டிப்போம்? இதுக்கு நான் இதை செய்கிறேன், அப்படி தானே வேண்டிப்போம். இந்த இதுக்கு நான் ஒரு இவ்வளவு காணிக்கை செலுத்துகிறேன் அப்படி வேண்டிப்போம். சாவித்திரி என்ன வேண்டினாள் என்றால், என்னுடைய கணவனின் உயிரை திருப்பிக் கொடு, காலம் உள்ளவரை, பூமி உள்ளவரை நான் உனக்கான தொண்டாற்றுவேன். இவ்வளவு காலம் உள்ளவரை, எத்தனை பிரிவி நான் எடுக்க வேண்டியது வந்தாலும் எடுப்பேன். பூமி உள்ளவரை நான் இந்த எனக்கு சொர்க்கலோக வாழ்க்கை வேண்டாம், இந்த உலகத்து துன்பங்களில் இருந்து நான் எல்லாரையும் இறைமையை நோக்கி வழி நடத்துவேன்
அதனால தான் அந்த சாவித்திரி வெற்றி நாயகியாக திகழ்கிறாள். அந்த வெற்றி நாயகியாக நாம் ஒவ்வொருவரும் வெற்றி நாயகர்களாக நாயகிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதற்கு இந்த மந்திர திறவுகோல் நூல்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். பகவானும் அன்னையும் அதை நமக்காக விரும்பி, இதை சாவித்திரியில் ஒரு வரி வரும், a world's desire compelled her mortal birth. உலகம் விரும்பியதான், இந்த உலகத்தை காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களான்னு உலகம் கேட்டுதான். அப்போ அன்னை பராசக்தி சாவித்திரியாக அவதரிக்கிறாள். a world's desire compelled her mortal birth. உலகத்தின் விருப்பம் அவளை மானுட பிறப்பை ஏற்குமாறு வலியுறுத்தியது. அதே மாதிரி அன்பர்களின் விருப்பம் சாவித்திரியை படிக்கிறமே புரியலையேன்னு நினைச்சது அவர்களுடைய விருப்பம் மந்திர திறவுகோல் பிறக்குமாறு வலியுறுத்தியது. உங்கள் அனைவரின் விருப்பம்தான், அன்பர்களின் விருப்பம். இப்போது இந்த மந்திர திறவுகோலை ஒவ்வொருத்தரும், இப்போ இங்கே கீதா ரங்கராஜன் அம்மா வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு குழுவாக இருந்து 5 பாகத்தையும் 5 முறை படித்து முடித்து 6வது முறை படித்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி இங்கே நிறைய குழுக்கள் இருக்கின்றன, மீண்டும் மீண்டும் படித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே எந்த ரத்தினம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பயனடைகிறார்கள். அதே மாதிரி எல்லாரும் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு படிக்க முடியாமல் இருக்கலாம், வாங்கி வைங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்முடைய அந்த ரத்தினங்கள் நம்மை அழைக்கும், நம்மை கூப்பிடும், பாரு எடுத்து பாரு, உனக்கு வேண்டிய உதவி இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம். போன தடவையே நான் சொன்னேன் ஒரு வரி, அந்த ஒரு வரி தான் என்னை இதை படிக்க தூண்டியது. not to submit, not to suffer, I was born to lead, to deliver was my glorious part. நான் கவலைப்படுவதற்காக வருத்தப்படுவதற்காக பிறக்கவில்லை, நான் உலகத்தை வழிநடத்துவதற்காக பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் சாவித்திரி. அப்படித்தான் நாம் ஒவ்வொருத்தரும் நாம் கவலைப்படுறதுக்காக பிறக்கலை, இறைவனுடைய ஆனந்தத்தை உணர்வதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் ஆனந்த வாழ்க்கை வாழணும். இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தியான மைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றிகள். எனக்கு இதில் உறுதுணையாக இருந்த திரு பாலாஜி பாஸ்கர், இந்த இதில் திரு ராம்குமார் அவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். முதலில் நன்றி தெரிவிப்பது அன்னை அன்பர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அன்னை அன்பர்கள் அன்னையை அறிமுகப்படுத்தியவர்களுக்கு நன்றி கூறுவார்கள். அந்த வகையில் எனக்கு அன்னையை அறிமுகப்படுத்திய திருமதி பிரேமா சங்கர் நாராயணன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அறிமுகப்படுத்தியதை நான் எனக்குள் அந்த விதையை பேணி நல்ல முறையில் வளர்த்திருக்கிறேன், நிறைய வளர்ச்சி பெற செய்திருக்கிறேன் என்பதை அந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இதில் எல்லாரும் அன்பர்கள் எல்லாருமே எனக்கு உதவுனாங்க. முதலில் கொஞ்ச நேரம் வேறு ஒருத்தர் பேசாமல் நாள் பூரா அதை எழுதிட்டு இருக்கும்போது என்னை சகித்து கொண்டிருக்கிற என்னுடைய கணவருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய உடன் பிறந்தவருக்கு யாருக்கும் நான் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசுகிறது கிடையாது. ஆனாலும் இன்று அன்போடு வருகை தந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதற்கு உதவியவர்கள் அனைவரையும் கலைமுகள் பதிப்பகத்தார் இதை நல்ல முறையில் அச்சிட்டு கொடுத்தார்கள், அவருக்கு நன்றி. இப்போ கடைசியாக நேரமின்மை காரணமாக நான் ஒரு வரியில் இதை முடிக்கிறேன். மந்திர திறவுகோல் நூலை வாங்குங்க. பொதுவாக சினிமா பாடல் வரிகள் அவங்கெல்லாம் சாவித்திரி வரிகளாக சொன்னாங்க. நான் சாவித்திரி வரிகளை சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு சினிமா பாடல் வரியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், அந்த மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்கள், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் என்னை கேளுங்க அப்படிங்கிற சினிமா பாடல் வரிகள் தான். ஆனால் ஏராளமான இதயத்தில் இடம் பிடித்த வரிகள். அந்த வரிகளின் மெட்டில் இப்போது சில வரிகளை சொல்கிறேன். சாவித்திரி என்னும் மந்திர திறவுகோலை படித்து பாருங்க, மதரோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சீரும் சிறப்புகளும் வாழ்க்கையில் சேருங்க. நன்றி, வணக்கம்.